गाइस நம்ம சூர்யாவோட கருப்பு படத்துக்கான ஒரு மரண மாசான அல்டிமேட்டான அப்டேட்டோட இப்போ வந்திருக்கேன். சோ இந்த கருப்பு மூவிக்கான அந்த அதிரடியான சரவெடி அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர அப்டேட்ஸ் அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். சோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கருப்பு இந்த படத்தை நம்ம ஆர்ஜே பாலாஜி ஒரு பயங்கரமான ஆக்ஷன் கலந்த ஃபேண்டசி படமா எடுத்திருக்காரு. நம்ம சூர்யாவை கருப்பசாமியோட அவதாரமாவே காமிச்சிருக்காரு. படத்தோட கிளைமேக்ஸ் போர்ஷன்ல இந்த மாதிரி ஒரு சீன் இருக்கு. ஃபீஷலா எந்த ஒரு அப்டேட்டும் பெருசா இந்த கருப்பு படத்துல இருந்து வராமையே படத்துக்கான எதிர்பார்ப்பு வேற லெவல்ல ஏறி இருக்கு. இந்த 2026ல ரொம்ப எதிர்பார்க்கிற படத்துல இந்த கருப்பு படமும் இருக்கு. வர ஏப்ரல் 10ஆம் தேதி இந்த கருப்பை பயங்கரமா இறக்க போறாங்கன்னு முன்னாடியே சொல்லியிருந்தோம். சோ ஏப்ரல் 10 அந்த ஒரு டேட்டை மைண்ட்ல வச்சு தான் படத்துக்கான ஒர்க்கை இப்ப பார்த்துட்டு இருக்காங்க. படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் ஓரளவுக்கு முடிச்சிட்டாங்க. இப்ப டிஜிட்டல் ரைட்ஸும் தியேட்ரிக்கல் ரைட்ஸும் ஒரு பெரிய தொகைக்கு கொடுத்திருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. இந்த ஒரு பிரச்சனை தான் முன்னாடில இருந்தே இருந்துச்சு. இப்ப இந்த ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணிட்டாங்க. அப்ப கன்ஃபார்மா ஏப்ரல் 10 படம் வந்துரும் போல. டிஜிட்டல் ரைட்ஸையும் சேட்டலைட் ரைட்ஸையும் ஜி என்டர்டைன்மெண்ட் வாங்கியிருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. டிஜிட்டல் சேட்டலைட் ரெண்டுத்தையுமே 43 கோடிக்கு கிளைம் பண்ணிருக்காங்க. 43 கோடிங்கிறது கம்மியான பட்ஜெட் தான். ஒன்ஸ் இந்த கருப்பு படம் தியேட்ரிக்கல்ல வந்து ஒரு பயங்கரமான பிளாக் பஸ்டர் சம்பவத்தை பண்ணுச்சுன்னா படம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றத வச்சு பர்சன்டேஜ் கொஞ்சம் ஏறும். 43 கோடிங்கிறது கொஞ்சம் அதிகமாகும். இந்த மாதிரி ஒரு டீலை பேஸ் பண்ணி தான் படத்துக்கான ரைட்ஸா வாங்கியிருக்காதா அப்டேட் வந்திருக்கு. ஆனா படத்துக்கான தயாரிப்பாளர் பயங்கர கான்ஃபிடன்ட்டோட இருக்காரு. படம் கண்டிப்பா பிளாக் பஸ்டர் அடிக்கணும் ஒரு பயங்கரமான கான்ஃபிடன்ட்டோட தான் இருக்காரு. ஆனா கங்குவா படம் மாதிரி ஆகாம இருந்தா சரி. ஏப்ரல் மாசம் எலெக்ஷன் வருது. 2 டேட் சொல்லப்படுது. முன்னாடி ஏப்ரல் 10ன்னு சொல்லப்பட்டுச்சு. இப்ப ஏப்ரல் 10 இல்ல ஏப்ரல் 30 இந்த 2 டேட்ல ஏதாச்சும் ஒரு டேட்ல படத்தை இறக்கிடுவாங்கன்னு அப்டேட் வந்திருக்கு. இந்த பிப்ரவரி மாசம் படத்துக்கான ஒரு பெரிய அப்டேட் நமக்கா காத்துட்டு இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். செகண்ட் சிங்கிள் தான். ஆர்ஜே பாலாஜி அபிஷியலா சொல்லிட்டாரு இந்த படத்துக்கான அடுத்த அப்டேட் செகண்ட் சிங்கிள் தானே. சோ செகண்ட் சிங்கிளை இறக்குன கையோட ரிலீஸ் டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அப்போ இந்த கருப்பு படத்துக்கான அதிகாரப்பூர்வ வெளியீட்டு தேதி கண்டிப்பா வந்துரும். இந்த பிப்ரவரி மாசம் எண்டுக்குள்ள சாங்க கொண்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறமா மார்ச் ஃபுல்லாவே ப்ரமோஷன் தான். ஒரு பயங்கரமான ப்ரமோஷனை பண்ணி ட்ரெய்லரை தாறுமாறா இறக்கி புக்கிங்ஸ் ஓபன் பண்ணாங்கன்னா இந்த கருப்பு மூவிக்கு ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கண்டிப்பா வரும். சோ காத்திருந்து பாப்போம். நம்ம சூர்யாவோட ஃபேன்ஸ் யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்களா கருப்பு கலர் ஆர்ட்ட ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.